இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. லக்ஷ்மி, எதை பத்தி நீ இந்த அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்க? அது இல்ல அர்ஜுன், ஜெயமர் சாரோட ஆசையையும் கனவையும் நிறைவேற்றுறதுக்காக நான் சம்யுக்தாவா வளர்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா சம்யுக்தாவோட உருவத்துல என்னோட குடும்பத்தையே நான் ஏமாத்துறது இன்னமும் எனக்கு தப்பாதான் தோணிக்கிட்டு இருக்கு. நாம பாக்குற எல்லா விஷயத்துக்கும் ரெண்டு கோணம் இருக்கும். ஒன்னு நல்ல விதமா, இன்னொன்னு கெட்ட விதமா. ராமாயணத்துல ராமர் அந்த ராவண அசுரனை கொன்னத கொலைங்கிற நோக்கத்துல பாக்குறியா, இல்ல அத கடவுளுடைய தர்மமா பாக்குறியா? அது கடவுளோட தர்மம் தான். ராமர் ஒரு உயிரை எடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது ராமர் ஒரு கொலை பண்ணிருக்காருன்னு நீ ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிற? ஸ்ரீராமர் ராவணாசுரனை அழிச்சது நல்லதை காப்பாத்துறதுக்காகவும் நீதிய நிலைநாட்டுறதுக்காகவும். அதனாலதான் ராமர் செஞ்சது எனக்கு ஒரு கொலையா தோணவே இல்ல. நீ செய்ய போறது கூட அதுதான் லட்சுமி. நீ யாருக்கும் கெடுதல் செய்ய போறது இல்ல, யாருக்கும் துரோகமும் செய்ய போறது இல்ல. உன் புருஷனை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு வழியை தேர்ந்தெடுத்திருக்க. உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக ஒரு அடி முன்னாடி நீ எடுத்து வைக்கிற. உன் குடும்பத்துடைய நல்லதுக்காக ஒரு தியாகம் செஞ்சிட்டு இருக்க. நீ செய்யறது உன்னோட சுயநலத்துக்காக இல்ல, உன்னை சார்ந்தவங்களுக்கு நல்லது செய்யற. இது அப்படியே அந்த ஸ்ரீராமர் பண்ண மாதிரியே தான். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அர்ஜுன். எதுக்கு லட்சுமி? நான் செய்யறது தப்பா ரைட்டான்னு தெரியாம நான் குழம்பி போயிருந்தேன். இப்ப எனக்கு நீங்க நல்லா புரிய வச்சிருக்கீங்க. தட்ஸ் ஓகே லட்சுமி. என்னோட வாழ்க்கையில நான் என்ன சாதிச்சேன்னு எனக்கு தெரியாது, எவ்வளவு ஒரு நல்ல வாழ்க்கையை அனுபவிச்சேன்னு கூட தெரியாது. ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் நான் ரொம்பவே பெருமையா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அர்ஜுன். என்ன அது? அர்ஜுனுங்கிற ஒரு நல்ல நண்பனை நான் என் வாழ்க்கையில சம்பாதிச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி அர்ஜுன். அர்ஜுன், உன்னை பாக்குறப்ப ரொம்ப பெருமையா இருக்குப்பா. எதுக்குமா? நீ லவ் பண்ண பொண்ணு உன்னை ஏமாத்திட்டான்னு உன் வாழ்க்கையை அழிச்சிட்டு இருந்த. உன்னை பத்தி நீ சுத்தமா மறந்துட்ட. அப்படி இருக்கும்போது மறுபடியும் இன்னொரு தடவை லக்ஷ்மி விஷயத்துல நடந்ததால உனக்கு என்ன ஆகுமோன்னு நான் பயந்து போயிட்டேன். ஆனா இப்போ உன் இதயத்துல ஏற்பட்ட காயத்தை தாங்கிக்கிட்டு இருக்கப்பா. உன் வலியெல்லாம் மறைச்சுக்கிட்டே ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்க. ஒரு பக்கம் என் மனசு கஷ்டப்பட்டாலும் இன்னொரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. எல்லாத்தையும் மறந்துட்டு லக்ஷ்மிக்கு நீ உதவி செய்யறத பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.